நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் அண்ட் ஆதி, கிரிக்கெட் அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, மேட்ச் நம்பர் 23 ஆர்ஆர் vs ஜிடி. ஒரு செம்மையான ஒரு மேட்ச். எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? சஞ்சய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லு சஞ்சய். மேட்ச் ஆஸ் யூஸ்வல் ஜிடி டீம் ஒர்க்னே சொல்லலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணா இன்னொருத்தன் பெர்ஃபார்ம் பண்ற திருப்பி திருப்பி சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு அழகா வந்து ஆடுறாங்க. சாய் சுதர்சன் எடுத்து வைக்கிறாரு, இதுக்கு மேல நான் என்ன அடிக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிற ஒரு மேட்சுமே. ஸோ ஆன ஷாட்ஸ் வந்து செம கிளீனா இருந்துச்சு. கிளீன் ஷாட்ஸ் எல்லாம் பக்காவா மிடிலிங்ல இருந்து எல்லாம் சூப்பரா ஆடினாங்க. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்லயே வந்து 2 விக்கெட் பண்ணால். சோ சொல்லி வச்சுக்கிறாங்க. அதாவது நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து பின்னாடி போ ஃபீல்டர் சொல்லிட்டு அங்க நிக்க வச்சு விக்கெட் எடுக்கிறாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது சிராஜ் வந்து பார்க்கும்போது ஆர்சிபில வந்து தத்திரம்ல, ஆர்சிபில தான் தத்துறோம் சிராஜுக்கு. சோ இங்க வந்து சூப்பரா வந்து 7 ரன் தூக்கி போட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற இல்ல இல்ல சிராஜ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர் ஆதி. ஸோ ஏன்னா குஜராத் என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்டான டீம். ஸோ இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் சொல்றது ஒண்ணுதான், அவங்க கண்டிப்பா இந்த வாட்டி ட்ரோஃபி கண்டென்ட் இருந்தோம். 4 மேட்சா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. அண்ட் சொல்லி ஆகணும், எல்லா வருஷத்தையும் பவுலிங் சரி, பேட்டிங், ஃபீல்டிங், அது போக கேப்டன்சி சுப்மன் கில் நல்லா லீட் பண்றாரு. அண்ட் அவங்க பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஓவராலா நல்ல டீமா தான் இருக்காங்க. கண்டிப்பா ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வருவாங்க அவங்க. ஓகே, ஸோ ஆதியோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஜிடி வந்து ஃபைனல் போகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட மேட்ச் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா, ஜிடி வந்து ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேப்டன்சில வந்து லாஸ்ட் இயர் பாண்டியா பண்ணியிருந்தாரு, இந்த தடவை கில் பண்ணாரு. ஏன்னா டீம் இருக்க 10 பேரும் வந்து கேப்டனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் மாறினாலும் அந்த டீம் வந்து குறையாம இருக்கு. ஸோ கேப்டனுக்கு அந்த டீம் மொத்தமும் சப்போர்ட் பண்றது தான் வந்து ஜிடி நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் ஃபைனல் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து ஜிடி ஒரு நல்ல டீமா இருக்கு. ஏன்னா செலக்டிவ் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க, பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எதுவும் கிடையாது. செலக்டிவ் பிளேயர்ஸ், ஆனா அந்த செலக்டிவ் பிளேயர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த டீமோட எப்படி சொல்றது, ஹோல்சமா மேனேஜ்மெண்ட்ல இருந்து சரி, ஒரு கோச்ல இருந்து சரி, எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இந்த பக்கம் ராஜஸ்தான் வந்தீங்கன்னா, இன்னைக்கு சஞ்சு சாம்சன் மட்டும்தான் வந்து ஃபயர் ஆனாரு, அப்புறம் ஹிட்மயர். ஸோ 2 பேர் தான் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஆனாங்க. ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் ஃபெயில்டு. ஸோ நிதிஷ் ராணாவும் காலி. ஓப்பனிங்ல தடுமாற்றம், மிடில் ஆர்டர்ல காலி. ஸோ எண்டில் ரிசல்ட் வராது, ஆல் அவுட்ல தான் போய் முடியும். ஸோ அதான் சம்மரி. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல யாரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா, உங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் யாருங்கிறத சொல்லிடலாம். அது வேற யாருமே இல்லை. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, கடந்த 5 மேட்சா பெர்ஃபார்ம் பண்ற ஒரே ஆள் சாய் சுதர்சன் தான். ஐபிஎல்ல பூரனுக்கு அடுத்து அவர் தான். ஸோ இன்னைக்கும் அவர் தான் ஸ்டார் பிளேயர். சூப்பரா பண்றாரு. என்ன சொல்றது, இவ்வளோ சாலிடா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் ஆர்டர் இந்த டீம்ல, லைக் அந்த லீக்லயே பெஸ்ட் டாப் ஆர்டர்ல வந்து கண்டிப்பா ஜிடி வரும். அதுக்கு காரணம் வந்து அவங்க டாப் 4 பேட்ஸ்மேன். அதுல சாய் சுதர்சன் செம்மையா லீட் பண்றாரு. எனக்கு என்னன்னா, கில்லு இருந்தாலும் பட்லர் இருந்தாலும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. விக்கெட் விட்டா கூட கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. ஸோ எவ்வளோ பெரிய என்ன சொல்ற ரோல் அவர் பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஸ்டார் பிளேயர் அவர் தான். ஓகே, ஸ்டார் பிளேயர் சாய் சுதர்சன் ஆதி லாக் பண்ணியிருக்காரு. நம்ம சஞ்சய், நீ சொல்லு, உன்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு மேட்ச்ல? நம்ம வந்து நான் அதுமே அதுதான், ஜிடி டீம் பொறுத்த வரைக்கும் ஜிடி டீமே பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு வந்து கொடுக்குறாங்க. இப்ப நீ ஒரு மேட்ச் நீ எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த ஸ்பேஸ் கவர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. போன மேட்ச் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கெல்லியும் விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தரையும் சொன்னோம். ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. கில் அவுட் ஆனாலுமே சாய் சுதர்சன் டேக் ஓவர் ஃபார்வர்ட் பண்ணாரு. பட்லர் கொஞ்ச நேரம் நின்னாரு. அண்ட் இந்த வாட்டி கருப்பை வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு 6 அடிச்சாரு, ஆனா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு வந்து பட் அது கீழே வந்து தெவட்டியாவா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இத்தனை மேட்ச் வந்து இவங்க ஆடவே இல்லை. தெவட்டியாவா இருக்கட்டும், ரஷித் கானா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடுறாங்க. ஸோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் பயங்கரம். 12 பால் வந்து 24 தெவட்டியா.
அண்ட் 4 balls வந்து 12 runsங்கிறது ஒரு பெரிய மேட்டர் தான் ரஷீத் கான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம பால்ஸ் சாப்பிட தேவையில்ல, அடிச்சா 6-4 இல்ல விக்கெட். ஸோ அந்த மைண்ட் செட் கொண்டு போயிட்டு அடிக்கிற ஸ்கோரை பூஸ்டப் கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ டீம் வைஸாவே வந்து சூப்பரா பண்ணாங்க. அண்ட் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா 3 மெயின் விக்கெட், அதாவது சாம்சங், ஹெட்மேர், இவங்க 2 விக்கெட், 2 விக்கெட்டுமே வந்து அந்த ஷார்ட் பிச் பால்ல வந்து தூக்குனது வேற லெவல். அந்த பிச்சு குத்தி இப்படி ஏத்தி சாம்சங் இப்படி ஒரு ஷாட் போனாரு, அண்ட் ஹெட்மேர் இப்படி ஒரு ஷாட் போய் அவுட் ஆனதுல வந்து சூப்பரான, அதான் அங்க விக்கெட் பிரேக்கிங் சூப்பரா. அவர் என்னதான் நீங்க வந்து பவர் பிளேல வந்து லாஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணாங்க, டெத் ஓவர் யூஸ் பண்ற ஆளு ஃபர்ஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்பவுமே வந்து ப்ரூவ் பண்ணி நடுவில் திருப்பி வந்து விக்கெட் எடுத்து பிரேக்கிங்ல எடுத்ததுல ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இன்னைக்கு வந்து ஜிடி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்ணாங்க. சாய் கிஷோர்லாம் 2 ஓவர் தான் போட்டாரு, 2 ஓவர் போடல. ரசின்கான் அடிச்சாலும் நீ போடுறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இம்பாக்ட் பிளேயர் யாரையோ கொண்டு வந்தாங்க, யாரையோ புதுசா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு டீம் ஒர்க் கெமிஸ்ட்ரியோட இருக்கு. ஸோ இன்னமும் வந்து இந்த மாதிரி டீம் ஒர்க்கா நல்லா சூப்பர். பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும், அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். உன்னோட முடிச்சிட்டேன். ஸோ என்னோட ஸ்டார் பிளேயர் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நன் another than பிரசித் கிருஷ்ணா. ஸோ அவர் தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டார் பிளேயர். ஏன்னா அவர் பவுலிங் வந்து செம்மையா போட்டாரு. 3 விக்கெட்டு, 4 ஓவருக்கு 24 ரன்னு தான். ஸோ அதுலயே வந்து அவரோட ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுலயே அவங்க சுருண்டுட்டாங்க. ஏன்னா இவங்க 216 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை சேஸ் பண்றதே ஒரு டஃப்பான விஷயம். ஸோ ஸ்டார்டிங்லேயே அவர் 4 ஓவர் போடும் போதே வந்து விக்கெட் எடுத்துட்டு ரன்னும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் ஒரு குவாலிட்டியான பவுலர். ஸோ அது வந்து ஜிடிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஸ்டார் பிளேயரா பிரசித் கிருஷ்ணாவை சொல்றேன். ஸோ நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க பேட்ஸ்மேன்ல, பட் எனக்கு இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தவர் பிரசித் கிருஷ்ணா தான். ஸோ அவரை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல போயிடலாம். இன்னைக்கு யாரு மோசமா ஆடின பிளேயர் டு டெஸ்ட்ராய்ல யார் இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர் ராஜஸ்தானுக்கு கண்டினியூஸா ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு, நம்ம ஜெய்ஸ்வால் தான். அவர் தான் நான் இன்னைக்கு நாமினேட் பண்றேன். ஓகே, நாமினேட் பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் அவர் கொடுக்கல. அவர் ரன் ஸ்கோர் பண்ணாதான் அந்த மொமெண்டம் கிடைக்கும். இல்லைன்னா சாம்சனும் சரி ராணாவும் சரி அந்த கேரி பண்ண முடியாது. ஒரு அந்த பவர் பிளே சார் நீ சொன்ன மாதிரி தான், பவர் பிளேல நல்லா ஆடணும். ஸோ அவர் கான்ட்ரிபியூஷன் தேவை. ஏன்னா போன சீசன்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவர் தான். அவர் அதெல்லாம் தாங்கி பிடிச்சாரு. ஸோ அவர் சொதப்பினது வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகுது, உண்மையிலே சொன்னால் அஃபெக்ட் ஆகுது. அது போக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் இருக்காரு. ஸோ பட் ஓவராலாக அந்த டாப்ல தான் கொஞ்சம் அந்த ரன்ஸ் கேதர் பண்ணுவாங்க. ஸோ ஜெய்ஸ்வாலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது நல்லா. மற்றபடி பவுலிங்ல வந்து எல்லாருமே சொதப்பினாங்க. ஸோ நான் ஒருத்தர் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் ஸ்மார்ட் தான் போட்டாங்க. சஞ்சய், இன்னைக்கு யாரு மிகவும் மோசமான பிளேயர்? ஓகே, நம்ம எடுத்தோடனே நம்ம பவுலிங் சைடு போவோம். ஸோ அதான் தேஷ்பாண்டேவும் தீக்ஷனா என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரி வந்து பவுலிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயே வந்து தெரிஞ்சு போச்சு நீங்க என்னடா மகாராஷ்டிரா பேர் தெரிஞ்சுக்கலாமா? தீக்ஷனா அண்ட் கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி தீக்ஷனா அண்ட் தேஷ்பாண்டே. ஸோ இவங்க 2 பேரும் தான். அதான் போட்டு போலன்னு பொழகுறானுங்க. நீ எப்படி வேணா போடுறான், நான் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சாங்க பாக்கிறதுக்கு ஒரு பாலம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஒரு டீமாவே ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் என்ன குறடா, அவனுக்கு பால் ஏதோ எட்ஜ் வாங்கி போகுது அப்படிங்கிற பட்சத்துல கூட நான் ஒத்துப்பேன். சென்டர் ஆஃப் தி ஜோன்ல ஒரு 4 அடிச்சான். ஸோ மீட் பண்ண பால் எல்லாமே சென்டரா மீட் பண்றப்ப அவனுக்கு என்ன கொழுப்பு என்னன்னே தெரியல, தூக்கி கையில கொடுத்துட்டு போகுது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா நான் பாக்குறேன். சஞ்சு சாம்சங் ஹெட்மேர் நல்லா ஆடுறான்னு நீங்க எப்படி சொன்னீங்க. ஹெட்மேருக்கு வந்து ஒரு பிச்சை போட்டாங்க ஒரு கேட்சை விட்டு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் வந்து சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா பால் வேஸ்ட் பண்ணாரு, 30 பால் ஆடி 41 ரன்னு. ஸோ இட்ஸ் நாட் இன்னிங்ஸ். ஸோ அங்கேயே வந்து தெரிஞ்சு போச்சு இது டீம் வந்து லூஸ் அப்படின்னு. ஸோ அதுலயே தெரிஞ்சிச்சு 158க்கு வந்து அவுட்டே பண்ணிட்டாங்க. ஸோ 158ங்கிற ஸ்கோர் வந்து இது இந்த டீமுக்கு வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே ஆர்டர் பிளேஸ் இருக்கானுங்க இங்க. ஸோ இல்லாத பட்சத்துல வந்து நீ ஓகேன்னு சொன்னா ஓகே ஃபைன்னு சொல்லலாம். ஸோ அது அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆர்ஆர் வந்து மனசில் தன்னை புளுத்தியாக டீம் என்று நினைத்து நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹெட் வெயிட்டுங்கிற ஒரு தலகணம் இல்லாம எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு காமான இன்னிங்ஸ், நீட்டான இன்னிங்ஸ் ஆனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல டீம் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, என்னோட பேர் டு டெஸ்ட்ராய்ல இன்னைக்கு வந்து முன்னாள் சிஎஸ்கே வீரரான துஷார் தேஷ்பாண்டே சொல்றேன். ஏன் துஷார் தேஷ்பாண்டேனா அவர் பால் வந்து போய் மோதுறாரு. இன்னைக்கு வந்து ஷாருக் கான் ஒரு 6 அடிச்சிருப்பாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த பால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
யாரு வேணாலும் அடிக்கலாம். அந்த மாதிரிதான் அவர் போட்டாரு. வந்த ஆஃப் சைடு போடுறாரு, பேட்டை மட்டும் தான் வருவாரு, பால் வெளியே போய் விழுகுது. சஞ்சய் சாம்சன்லாம் இன்னைக்கு செம்ம காண்டு அவரை பார்த்துட்டு. அவர் கீப்பரை கூட திரும்பி பார்க்காம அவர் பின்னாடி வாட்டு நடந்து போயிட்டு இருக்காரு, அப்பாடா தப்பிச்சா போதும்னு. ஆனா தப்பிக்க விடல நம்ம ஜிடி பிளேயர்ஸ். சோ அவர் அவர் வந்து பவுலிங் வந்து ரொம்ப போரா இருந்துச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு விக்கெட் சான்ஸ் கூட அவருக்கு கிரியேட் பண்ணல, அது எதுவுமே நடக்கல. ஸ்விங் இல்ல, ஒரு பவுன்ஸ் கூட போட மாட்டேங்கிறார், எதுவுமே ட்ரை பண்ணாம டாட் வாங்கினா போதுன்னு மோதுறாரு. பட் அங்க ஈஸியா ஆட முடிஞ்சதாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பிளேயர் டு டெஸ்ட்ராய்ல வந்து நான் துஷார் தேஷ்பாண்டே கம்ப்ளீட்டா சொல்லி, தீக்ஷனாவும் இருக்காரு. பட் தீக்ஷனா கூட ஓகே மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணுவாருன்ற ஒரு ஓரளவுக்கு இன்னைக்கு போட்டிருந்தா, அது வந்து டெக்னிக்கலா போட்டிருந்தாரு, அடிச்சிட்டாங்க. பட் நம்ம துஷார் தேஷ்பாண்டே பவுலிங் வந்து இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருந்தது. அதனாலே வந்து 53 ரன் கொடுத்துட்டாரு, பகுதி ரன். அதுல அவரே ஒரு ஹாஃப். அதை தவிர்த்திருந்தாலே ஓரளவுக்கு போயிருக்கலாம். அதனால துஷார் தேஷ்பாண்டேயோட முடிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா அடுத்து ஆர்சிபி வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆர்வமா பாக்குற அந்த ஆர்சிபி மேட்ச், ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும். ஸோ ஓகே, அந்த மேட்ச்ல சந்திப்போம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நன்றி, வணக்கம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சஞ்சய் சொல்லுவோம். 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். சொன்னதை செஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.